சாமி ரொம்ப பெருசையா சாமா ரொம்ப சிறு பிரமச்சாரி 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 இந்த பொம்பளைங்க காத்து பற்றி ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு சுவாமி ஓ சுவாமி ஆடி பாடி கடத்தி கொடியில போட்டிருந்தா பாத்தியலா என்னது 26 ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு கொன்றாமல் என்னை ஆடி பாடி வரவேற்பது நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் இருந்தாலும் கூட பெண்மணியை பார்த்த பொழுது ஒரு வர்ணிப்பு ஹலோ 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 ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தெய்வம் மணிக்க யாரையும் விட மாட்டேன் அத்திப்பழ சிகப்பா இந்த அக்கா மக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் என்ன கண்டு சிகப்பா அத்திப்பழ சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தால் என்ன கண்டு சிகப்பா தேகம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் பாடல இப்போதும் தந்த பழ சிகப்பா இந்த அக்கா மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரின் பொண்ணு இந்தியா வந்தால் என்ன கண்டு சிகப்பா தொகைமுடம் என்ன சந்தனமா இவ சொல்லும் மொழி என்ன மந்திரமா தொகைமுடம் என்ன சந்தனமா இவ சொல்லும் மொழி என்ன மந்திரமா நெஞ்சு துடிக்குது இங்கனமா இந்த குமரி பெண்ணுங்க எங்கனமா முத்தரவு போட்டு விடு முத்தரவு போட்டு விடு நம்ம ஒத்திகைய பார்த்து விட்டா எந்தையும் குச்சம் இல்ல அடி சாமந்தி பூவே சாமந்தி பூவே சாமத்தில் இருக்கு சங்கரி சாமத்தில் இருக்கு சங்கரி அத்தமழ சிகப்பா பல சிகப்பா ஒரு வெள்ளக்காரை பொண்ணு இந்தியாவை என்ன கண்டு சிகப்பா குட்டி விளக்கொன்னு ஏத்தி வைக்க குத்த வச்சு பொண்ணு காத்திருக்க குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சேன் குத்த வச்ச பொண்ணு காக்க வச்சேன் குத்து விளக்குக்கு என்னை தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு என்னை தந்தா காத்திருந்தே 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 கண்ணி களி கட்டுமே பூத்திருந்தே பூத்திருந்தே பூஜை நடக்கட்டுமே அடி சாமந்தி பூவே சாமந்தி பூவே உள்ளையில் இருக்கு விருந்து உள்ளையில் இருக்கு விருந்து அத்திப்பழ சிகப்பா இந்த அத்தமிழ சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் என்ன கண்டு சிகப்பா தேகம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே அது எப்போதும் பாடாத இப்போது நடந்த பூவே அத்திப்பழ சிகப்பா இந்த அக்கா மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தால் என்ன கண்டு சிகப்பா அப்படி ஒரு உடனடியாக உங்கள் தங்கையை சென்று அழைத்து கொண்டு வா ஒரு 500 ரூபா ஆமா ஆமா ஆஷாவே ஒண்ண விட மாட்டேன் வெக்க
என்னதான் நடக்குதுங்க? அடிக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி வருமாண்டு. அழைத்த காரணம் என்ன? ஒரு இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கிறார். முக்கியமானவர் யார் அவர்? அந்த பேர் என்ன பெரிய என்ன பெரிய என்ன மறந்துட்டீங்களா? நாரதர். நாரத மகிழ்ச்சி நம்மிடத்திற்கு வந்திருக்காரா? பிரம்மா மச்சினே. பிரம்மா மச்சினே. பிரம்மா மைய. பிரம்மனோட மகன் தான் நாரதர். அந்தாலே. சாமி கிட்ட வாங்குனீங்களா? என்னது செம்மக்கு அடி உதையா? அடி உதல்ல ஆசீர்வாதம் வாங்குனீங்களா கேட்டேன். வேண்டாம். சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வேண்டாம். ரெண்டு பேத்துக்கு கொடுத்தார்ல. எனக்கு கொடுப்பாரா? தெரியல. வரட்டும் பாப்போம். ஆசீர்வாதம் ஒரையோட வரேன்றாரு. சாமி அழைத்து வருங்க பார்க்கலாம். இது சாராய் கேக்குறாரப்பா அவரு. வரவேடு சுவாமி. வந்தாரை வரவேற்பது குல பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நாரத மகிழ்ச்சி தண்ணி இருந்த மாட்டார். காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கானா? வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. கருமணி தவமுடி அனைவரும் மகிழ்ந்திட வரம் தருவி அழைக்காதே நினைக்காதே அவை தனியே வரவேனே. அனைவரும் மகிழ்ந்திட வரம் தருவி புறப்பொருளோடு அகப்பொருள் பாடுமா. புறப்பொருளோடு அகப்பொருள் பாடு அகப்புகழோடு தமிழ் பாடுவோமே. அகப்புகழோடு தமிழ் பாடுவோமே. இலக்கணம் இலக்கிய இறைவளம் நாடே. இலக்கணம் இலக்கிய இறைவளம் நாடே. அழைக்காதே நினைக்காதே அவை தனிலே என்னையே ராஜா ஆருகிரே வரவேனே. கலைவாணி புத்திரனை வருக வருக. பிரம்மனின் மைந்தனை வருக வருக. முக்காலம் உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணத்தை புண்ணிய சேர்ந்திருக்கு. வரவேண்டு சுவாமி. குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மின் மென்மையும் மல்லியும் தாமரையும் அழகர் வன்மையும் கடமும் சந்திரமும் கலிதரும் வளமையும் கொண்ட காணக்கவி குயிலணி வாழ்வாயாக. பெருமையான அண்ணன் சிறுமையான இடத்துல வணங்கியது தகுந்த ஒரு வாழ்த்து என்றாலே எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா அதுதான் தாங்குமா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே. தெய்வம் இல்லை இங்கு நீ இல்லையே தன்னை நானும் இல்லை. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கு நீ இல்லையே என்றால் நானும் இல்லை. தாய் கொண்டது தவம் யார் தந்தது தாய் கொண்டது தவம் நான் தந்தது என்றா ஜாதி கண்ணே கயங்காத
வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் நீரோட்டமா நீரோட்டமா தாங்குமா மனம்தான் தாங்குமா என்ற பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கண்டேன் இந்த உறவை கண்டேன் அதில் நான் கண்டேன் உன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் அதில் மனையை கண்டேன் என்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் இந்த உறவை கண்டேன் இதில் நான் கண்டேன் தாய் கொண்டது தவம் யார் தந்தது தாய் கொண்டது தவம் யார் கொண்டது உன் ராஜாத்தி கண்ணே கழங்காதிரு இதன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா அதைதான் தாங்குமா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே காரிலே காணம்பாடி காண்போரும் இயக்கும்படி ஆளலம் சோ என ஆயிலோட்டி கொண்டு கூடிய குறிஞ்சியின குரக்குள மாதேனி வாழ்வாயாக சீறி வந்த புலிதனையே அன்று முரத்தால் அடித்து விரட்டினாள் வீரத்தமிழச்சி அந்த வழி வந்த பெண்ணினமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்தினமா இருந்த போதிலும் கூட உன்னை பற்றி சகல விவர ஞானமும் எனக்கு தெரியும் ஒரு சில விவரங்கள் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன் கேட்கலாமா கேட்டா விவரம் முதல்ல தெரியுமா விவரம் கேட்டா பதில் சொல்லுவியான்னு கேட்கக்கூடாது விவரம் கேட்டா முதல்ல உனக்கு விவரம் தெரியுமா அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது என்ன அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகுத்தறிவை சிதறவிடக்கூடாது எவர் சொன்ன சொல்லாயிலும் அவர் சொன்ன சொல்லுக்கு மெய்ப்பொருளை காண்பது அறிது அந்த வகையில் இந்த இடத்துல உங்களிடத்துல கதையின் முறைப்படி கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று பார்த்தால் பண்டுபிலி கற்கண்டி மொழி மாதே பண்டுபிலி கற்கண்டு மொழி மாதே பண்டுபிலி கற்கண்டு மொழி மாதே பண்டுபிலி கற்கண்டு மொழி மாதே 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 பண்டுபிலி கற்கண்டு மொழி மாதே 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 பண்டுபிலி கற்கண்டு மொழி மாதே 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 கற்கண்டு மொழி மாதே 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 பண்டுபிலி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்லி போதே யாதனிலே தானுடன் மலர் சிந்து முக மாதே அந்த தகல் பேரது சொல்கோரே சின்னமணி தேனே அம்மமானே உன்னதானே சின்னமணி தேனே அம்மமானே உன்னதானே அந்த மலர் சிந்து முக மாதே 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 அந்த தகல் பேரது சொல்கோரே தன்னை பெயர் நண்பி என்றார் சுவாமி உங்க பேரு செய்வது அமைத்திருப்பது பேசுவது வணங்குவது விரட்டுவது பறவை கையில் என்ன வச்சிருக்கீங்க கவனமா வச்சிருக்கீங்களா வேற கவனமா தான் வச்சிருக்கேன் கவனம் ரொம்ப அவசியம் கவனம் இருந்தாதான் பறவை விரட்ட முடியும் எப்படி கவனத்தோட பறவை விரட்டுறீங்க ஆனாலும் ஓப்ஷோ சரி பறவைகளை எதற்காக விரட்டணும் முதல்ல பறவைகள் திணை விதைச்சிருக்கோம் சரி திணை வச்சா நமக்கு என்னமா பறவை பாட்டு வந்துட்டு போகுது அது திணை விதைச்சால் முருகப்பெருமானுக்காக விதைச்சிருக்க திணை வந்து பறவை வந்து கொய்டாமல் முருகப்பெருமானுக்கு படைக்கணும் சரி அதனால பறவை விரட்டுறோம் பறவை விரட்டுறீங்க ஆலோலம் சோ என்ற சொல்லை சொல்லி பறவை விரட்டுறீங்க
சிறப்பு இருந்தாலும் கூட ஏன்னா மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம், ஆபத்து குதவாத பிள்ளை, அரும்பசி குதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் கெடாத வெந்நீர், கோபத்தை இறக்காத வேந்தன், குறுமொழி கெடாத சீடன், பாபத்தை தீராத தீர்த்தமும், பயனில்லை 7 இருந்து பயனில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தவத்திற்கு ஒருவன், தமிழுக்கு இருவன், குணத்திற்கு 3, சபைக்கு 4, சடலத்துக்கு 5, சுரைக்கு 6, திசைகள் 7, திசைகள் எல்லாம் திசைகள் 4, திசைகள் 8 8, செவிக்கு சுரங்கள் அது 7, அப்புறம் கரகம் 9. என் கரகம் இது எல்லாம் கிரகமா? கிரகம் 9 கிரகங்கள் ஆமா, பசி வந்தா 10 பறந்தோம். பறந்து ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எப்பவுமே. இல்ல தெளிவா நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க உங்களை பத்தி விவரம் தெரியும், ஆனா விவரம் கேட்டா விவரமா வருமா இல்ல விவகாரமா வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை போன்ற முனிவர்கள் எல்லாம் தங்களை போன்ற சிறுமிகளை சந்தித்த பொழுது ஒரு பெண்ணை சந்தித்த பொழுது மிகப்பெரிய விஷயங்கள் உருவாயிருக்கு. நான் சொல்றேன், உங்களை போன்ற முனிவராகப்பட்டவர் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்ததுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, நாட்டுல இருந்து காட்டுக்கு போனதுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. ஆனா நீங்க வள்ளியை தேடி வந்திருக்கீங்கன்னா உங்களை வச்சு எனக்கு சிறப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அன்று ஒரு முனிவராகப்பட்டவர் ஒரு பெண்ணை சந்தித்தார். எந்த முனிவர் யார்கிட்ட பெண்ணை சந்திச்சாரு? அந்த முனிவர் யாருன்னு சொல்லவா? சொல்றேன். சொல்லும் பொழுது கவனமா கேட்கணும். ஏன்னா எனக்கு கவனத்துல பாருங்க, நான் பேசும்பொழுது இடையில நான் பேசினா நீங்க இடையில பேசுவீங்களா? நீங்க தொடையில நான் பேசுறேன், அப்ப நான் இடையில பேச நான் திருப்பி இடையில தொடையில தொட்டா நீங்க பதில் பேசக்கூடிய தொடையில நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த தொடையில நான் தொடையில தொட்டா நீங்க இடையில விடுறேன்னு சொல்றீங்க. நான் இடையில பேசுவேன். அப்ப நீங்க இடையில தொட்டா நான் திருப்பி அதுக்கு இடையில விடுவேன். நான் அதுக்கப்புறம் நான் விடுவேன். உங்களுக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதா? அதானே பார்த்தேன். ஏன்னா நீ இப்பதான் சபாஸ் நல்ல புள்ளையா பேசுற. அப்ப நானும் நீங்க சொன்னா நானும் சொல்லுவேன். சரிமா. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்று பராசுர முனிவராகப்பட்டவன் எனக்கு ஒரு விஷயத்தை பேசுறதை விட நடிச்சு காட்டுறதுல தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நான் பராசுர முனிவனாக இருக்கிறேன், நீங்கள் மச்சகந்தி என்ற பெண்ணாக இருங்கள். நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்ப இந்த மச்சகந்தி என்ற பெண்ணை பார்த்து இந்த பராசுர முனிவர் என்ன சொல்றாரு? பெண்ணே உன்னோட நான் கூடணும். நீ என்ன சொல்ற? நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. என்னது 3 ராசி விருத்தவர் நீங்க? இல்லம்மா, நான் கேக்குறேன். கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. பராசுர முனிவன் கேக்குறாரு மச்சகந்தி கிட்ட. மச்சகந்தி என்ன சொல்ற? ஒண்ணு சாமி நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கேன், நீங்க பெரிய முனிவர். நீங்க முனிவர் சொன்னா தட்டாம கேட்கணும். ஆனா முனிவர் சொன்னனால கேட்டனாலதான் அன்று மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல நேரத்துல நடந்துச்சு. மச்சகந்தி என்ன சொன்னா? நான் சின்ன பிள்ளை, நீங்க போய் என் கூடன்னு சொல்றீங்களே, பருவமே அடையல. நீங்க எல்லாம் முனிவர் தானே, நீங்க எல்லாம் எதுக்குத்தான் வந்திருக்கீங்க? ஒரு பச்சை பிள்ளைய பார்த்து ஆசைப்படுறீங்கள? உங்களை நான் சொல்லலைங்க. கதையில அந்த பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை தானே, அந்த பிள்ளை கேட்டுச்சு. அப்ப கேட்கும் பொழுது நான் என்ன பெரிய மனுஷியா கூட ஆகல, பெரிய மனுஷி ஆகலன்னு சொல்ற. ஆமா. அப்பனா நான் என்ன சொல்றேன், உனக்கு அதானே பிரச்சனை, நீ இன்னும் பெரிய மனுஷி ஆகல. ஆமா. என்னுடைய தவத்தின் வலிமையாக உன்னை உடனடியாக யாருங்க பெரிய மனுஷி ஆக்குறேன். அப்பயாச்சு நீ என்ன சொல்ற? உன்னோட நான் கூடணுமே, என்னதான் முடிவு அப்படின்னு கேட்கும் பொழுது சாமி சரி சாமி, ஏனென்றால் இன்று 22 நட்சத்திரம் ஒன்று சொல்லக்கூடிய இந்த துருவ நட்சத்திரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் கூடுனா அன்று மிகப்பெரிய ஒரு சிறப்பு நடக்க காத்து. அதனாலதான் 2 பேரும் ஒண்ணு கூடுறாங்க. ஆனா பாருங்க, இந்த பராசுர முனிவருக்கும் இந்த மச்சகந்தி ஒண்ணு கூட முடியுமா? பராசுர முனிவர் என்பது முனிவன், மச்சம் என்பது மீன். இந்த மீன் கவிச்சியோட போய் கூட முடியுமா? அது எப்படி கூட முடியாது. அப்பதான் இந்த மச்சகந்திக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இன்னையில இருந்து ஒரு பேர் வச்சிருமா? யாருக்கு பேரு? எப்ப போனா அவங்களும் காத்துக்கிட்டே இருக்கா. நீங்க மச்சகந்தி என்ற பெயரை போக்கி தங்களுக்கு பரிமளகந்தி என்ற ஒரு பெயரை சூடப்பட்டது. கதையில அவளுக்கு மச்சகந்தி என்ற பெண்ணு. உடனே பரிமளகந்திக்கும் பராசுர முனிவருக்கும் தாம்பத்தியம் உடலுறவு நடந்தது. எப்ப நடக்கட்டுமா? நீங்க வந்ததுல இருந்து ஒரு நோக்கமாவே பேசுறீங்களே. நான் தான் சொன்னேன்ல, ஒரு இல்லங்க இப்படி எல்லாம் புருஷன் கிடைச்சிச்சுன்னா எனக்கு தூங்கும் போது கொலைவுக்கல்ல தூக்கி தலையில போட்டு கொண்டே விடுது. கணவன்மார்கள்லாம் தயவு செய்து தூங்குங்கள். அப்புறம் நீங்க என்ன ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து உங்களை இல்ல எல்லாத்தையும் நம்மள, ஆனா உங்களை மாதிரி முடிவர்கள் எப்படி சொல்லணும்னா, நீ எனக்கு மக மாதிரிமா, நான் உனக்கு புள்ள மாதிரி. நீ எனக்கு மருமைய வேணும். சரி, நீ எனக்கு தங்கச்சியா இருந்திருப்போ, நான் உனக்கு அண்ணனா இருக்கேன். அது எப்படி? நான் மாமியா வாரு, நான் மருமையனா இருக்கேன். ஆமா, நான் மாமியா. எப்படி மாமியா? அது ஒரு கணக்கு இருக்கு. அப்ப நான் சொன்னதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, நான் காரணத்தை சொல்றேன். சரிமா. இருந்தாலும் கூட இப்ப அந்த பராசுர முனிவரும் மச்சகந்தி பரிமளகந்தி கூடுறாங்க. கூடும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சரித்திர காவியத்தை படைக்கிறது. தான் என்ன நடந்துச்சு? வேதத்தை வகுத்தக்கூடிய வேத வியாசகர் பிறந்தார். அப்படின்னு பிறந்தார். வேத வியாசகர் மொத்தம் நிறைய வேத சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினார். வேத வியாசகர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அன்று அங்கே பிறந்தாரே வேத வியாசர், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? அதான் கிருஷ்ணத்துவ பாயனார் என்று சொல்லக்கூடிய. வேதத்தை வகுத்ததனால் வேத வியாசர். அதுக்கு முன்னாடி பேரு கிருஷ்ணத்துவ பாயனார். வேதம் என்பது மறை, வியாசகர் என்பது பட்டம். வேதத்தை வகுத்தனால அவருக்கு பேர் வேத வியாசகர். இது மகாபாரதம். அப்ப என்ன சொல்றாங்க அவருக்கு?
வேதவியாசருக்கு பட்டத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவருக்கு இயற்பெயர் என்ன? கிருஷ்ணத்துவை பயனார். வேதங்கள் மொத்தம் எத்தனை? 4. ரிக்கு, யசுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். யுகங்கள் எத்தனைமா? 4. என்னென்ன? திரேதா, துபாபுரி, கலியுகம். கிரேதயுகத்துல என்ன நடந்தது? ஹரிச்சந்திர புராணம். திரேதயுகத்துல மகாபாரதம். துபாபுரி யுகத்துல ராமாயணம். என்னங்க மாத்தி சொல்றியா? அதான் நான் எப்போதுமே எச்சரிக்கையா தான் இருப்பேன். தாக்கல விடுவேன் உங்கள்ட்ட நான். அது எப்படி விட்டாலும் நாங்க விடுவோமா? இல்ல நீங்க விட்டா நாங்க பேசாம இருப்போமா? திருப்பி நாங்க ஒரு சிலோல்ட்ட விட்டோம்னா அது வாட்டு கிடக்கும் தாக்க. ஒரு சிலோல்ட்ட விட்டோம்னா திருப்பி வரும். திரேதயுகத்துல ஹரிச்சந்திரன் நடந்தது. கிரேதயுகத்துல ராமாயணம் நடந்துச்சு. துபாபுரி யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்குமா? நடந்து முடிய கிடையாது. நடந்து முடிய கிடையாது. இது காரணம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருட கணக்குங்கிறது இப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கணக்கு இருக்கு. ஆமாமா. இப்ப கிரேதயுகத்திற்கு என்ன வருஷம்? 17,28,000 ஆண்டுகள். திரேதயுகத்துக்கு 12,96,000 ஆண்டுகள். துபாபுரி யுகத்துக்கு 8,64,000 ஆண்டுகள். கலியுகத்துக்கு 4,32,000 ஆண்டுகள். மொத்தம் 43,20,000 நீங்க ஆண்டுகள். கணக்கு பிள்ளை வேற தானே நீங்க? அதனாலதான் கணக்கோட நான் உங்கள்ட்ட கேக்குறேன். கணக்கு கணக்கா இருக்கணும். கணக்கு கணக்கா தான் இருக்கும். கணக்கு நேராவும் இருக்கணும். யாரு? கணக்கு கணக்கா இருக்கணும். கணக்கு நேர் பண்ணல நேராவும் இருக்கணும். நான் நேரா இருப்பேன். மொய் எழுத உட்காரன்னு வச்சுங்களேன். மொய் எழுத உட்கார்ந்ததுக்கு அப்புறம்னா தேவையை முடிச்சதுக்கு அப்புறம் மொய்யை ஒப்படைக்கும் பொழுது மொய் நேர் பண்ணும் பொழுது நேரா இருக்கணும். எழுத்து நேரா இருக்கணும். பணமும் நேரா இருக்கணும். அப்போ நீங்க அதைத்தான் எதிர்பார்க்கறியா? நீங்க அதை எதிர்பார்த்தாலும் அது நல்லது. அன்று சந்தித்தனாலதான் அன்று பராசுர முனிவருக்கு மச்சந்திக்கு ஒரு சிறப்பு கிடைச்சது. அதனால மகாபாரதம் உருவானது. ஆமா, உங்களை சந்திச்சதுனால உங்களை சந்திச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அப்ப மச்சகந்திய பராசர முனிவர் சந்திச்சதுனால அன்றைக்கு வேதவியாசர் பிறந்தார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நாரத மகரிஷி வள்ளியை தேடி வந்திருக்கீங்க. நீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்க? முதல்ல ஒரு பாடல் பாடுனே, வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதிரி. நீங்க முதல்ல கேட்டீங்க வண்டுவிழின்னு ஒரு பெண்ணை ஒப்பிடுவதற்கான காரணம் என்னன்னு. வண்டுல எத்தனை வண்டுகள் இருக்கு? பல வகையான விழிகள் இருக்கு. ஆமா, வண்டுகளிலும் பல வகையான வண்டுகள் இருக்கு. வண்டோட பார்வையும் கூர்மையான பார்வை. சரிங்க. அது பார்க்கையில விஷ பார்வமா இருக்கு. என்னோட பார்வை விஷ பார்வையா இருக்கு. நான் சொல்றேன், நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப கர்ணனின் துளையை துளைத்தது ஒரு வண்டு. கமண்டலத்தில் நீரை அடைத்தது ஒரு வண்டு. சிவனை மட்டுமே சுற்றி வெள்ளம் வந்தது ஒரு வண்டு. இடையிலே கோடு போட்டு வணங்கியது ஒரு வண்டு. கமண்டலத்தில் அடைத்தது ஒரு வண்டு. காப்பாற்ற நினைப்பது ஒரு வண்டு. காட்டி கொடுத்தது ஒரு வண்டு. காப்பாற்ற நினைத்தது ஒரு வண்டு. இப்படி எல்லாம் பல வண்டு. இதெல்லாம் அவதார வண்டுகள். இதெல்லாம் அவதார வண்டு. அந்த வண்டுக்கு இந்த வண்டுக்கு நான் சொல்றது என்ன வண்டு? அந்த வண்டுக்கு இந்த பெண்ணுக்கு பொன் வண்டு. பொன் வண்டு. பொன் வண்டு நிறம் என்ன தெரியுமா? அது பச்சை நிறம். பச்சை நிறம். மதுரை மீனாட்சி அம்மனுடைய நிறம் என்ன தெரியுமா? அதுவும் பச்சை நிறம் தான். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எப்பொழுது பச்சை நிறம் கிடைச்சது அப்படின்னா சொக்கநாத பெருமானை திருமணம் முடித்ததுக்கு அப்புறம். அதே போல் வருங்காலத்தில் உன்னுடைய நிலையும் மாறும். நல்ல நிலைக்கு வரும் பொழுது உனக்கும் ஒரு நிறம் கிடைக்குங்கிறத சூசகமா சொன்னேன். அதான் விவரத்தோட தான் நீங்க வந்திருக்கீங்க. இது கதை முறைப்படி. இதை தாண்டி ஒண்ணு சொல்றேன். ஏண்டி இதை தாண்டி ஒண்ணு சொல்றேன். அப்ப இப்பதான் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப சாட பேச ஆரம்பிச்சிருக்கீங்களே. பொம்பளை பிள்ளை சாட பேசுனா நீங்க தாங்குவீங்களா? அதாண்டி இதை தாண்டி சொல்றேன். இல்லம்மா, இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றீங்க. இதை தாண்டி என்ன விஷயம் நீங்க சொல்றீங்க? சொல்றீங்க, கேளுங்க. இப்ப பாருங்க, வண்டு வெளின்னு உங்களை பாடாம ஒரு மான் வெளின்னு நான் உங்களை பாடி இருக்கலாம். மானுக்கு என்ன தன்மை தெரியுமாமா? மிரண்டு பார்க்கக்கூடிய தன்மை. ஓடும் பொழுது பின்னாடி என்ன வருதுன்னு பாத்துக்கிட்டே ஓடுமா. அது பயந்துகிட்டே ஓடும். அப்ப நீங்க யாரையும் வர்றாங்களான்னு? நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். உங்க பின்னாடி யாரும் வர்றாங்களான்னு உங்களுக்கு நினைப்பு இருக்கா? நாங்க பயப்பட மாட்டேங்க. இல்ல ஒருவேளை நீங்க மிரண்டு பாக்குறீங்களா? மிரண்டும் பார்க்க மாட்டேன். ஒரு சில மானுக்கு வயித்துல கோடு இருக்கும். உங்களுக்கு எதுவும் நம்மளை பார்த்தாவே பாடக்கூடாது. நம்மளை பார்த்தாவே திரும்ப மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அப்ப மான் வெளின்னு உங்களை பாடக்கூடாது. பாடுனா இவ்வளவு விஷயம் இருக்குதுல. சரி, உங்களை பார்த்து மீன் வெளின்னு பாடி இருக்கலாம். மீனுக்கு என்ன தன்மை? மீன் உறங்காம இருக்காது. வெப்பம். வெப்பமான தன்மை. முட்டையை திரும்பி பார்த்தால் குஞ்சு பொரிச்சுடுமா. அப்ப மீன் உங்களை பாடுறதுல நீங்க முட்டை அறியல. வேல் வெளின்னு பாடி இருக்கலாம். வேலுக்கு என்ன தன்மை? குத்தி கிளிக்கும் தன்மை. நீங்க யாரையாச்சும் குத்தி அந்த மாதிரி தன்மை கிடையாது. அப்படி இருக்கையில அப்படி உங்களை பார்த்து பேச முடியாது, பாட முடியாது. வண்டு வெளின்னு பாடுனேன். அதனால ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப அழகா ஒன்று சொன்னீங்க, வேதத்தை வகுத்ததுனால வேதவியாசர் அப்படின்னு. இப்ப மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ராமாயணத்துல கதாநாயகனா யாருன்னா ராமனைத்தான் சொல்லுவான். அப்ப ராமாயணத்துல ராமன் வர்றாரு. இப்ப கிருஷ்ணனோட அவதாரம் 10 அவதாரம். ராம அவதாரம் ஒண்ணு, துபாவரிகத்துல கிருஷ்ண அவதாரம் ஒண்ணு. அதே நேரத்துல இப்ப கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம். கிருஷ்ண அவதாரத்துல துபாவரிகத்துல மகாபாரதத்துல கிருஷ்ண அவதாரம். இப்ப கிருஷ்ணனா தான் இருக்காரு. ஆனா மகாபாரதத்துல ராமன் இருக்காரு. அது எந்த இடத்துல அப்படின்னு விவரமான ஆளு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தெரியாட்டி பேசாம நடைய கட்டுங்க. என்னது? ராமாயணத்துல ராமன் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் தெரியும்.
கிடந்ததெல்லாம் கிடக்கட்டும் கிளவிய தூக்கி மடிய விடாங்கிற கதையா போக கூடாது. அப்புறம் அருகி ஜீவன் பண்ண அறியாதவன் வாயில மண்ணின்றவன் நீங்க பேசக்கூடாது. எழுதுறவன் ஏட்ட கிழிச்ச பட்டிச்சவன் பாட்ட கொடுத்த உலகத்துல யாருமே பெரிய ஆளு கிடையாது. எழுதுனது யாரு? ஒட்ட குத்தராகப்பட்டவர். படிச்சது யாரு? கம்பன். தான் எழுதுன கவி ஒட்ட குத்தர் எழுதுன கவி சோழ மன்னருக்கு போய் சேரல. ஏன்? தாண்டிங்கிற அகந்த. அது மாதிரி நான் தீப்பெட்டி மாதிரி சாமி, நான் தீப்பெட்டி மாதிரி. நீங்க தீப்பெட்டிக்குள்ள இருக்கீங்களா குச்சி? என்னது என்னது? நான் தீப்பெட்டி. சரி, இந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்கு என்ன இருக்கும்? தீக்குச்சி. தீக்குச்சியில தலையில என்ன இருக்கும்? மருந்து இருக்கும். அதுல கனமா இருக்குமா? அது மாதிரி நீங்க நல்லா பாடுறோம், நல்லா பேசுறோம் அப்படின்னு இந்த தீக்குச்சிக்கு பக்கத்துல தலைக்கணம் இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி உங்க தலைக்கணம் இருக்கு. அது மாதிரி நான் தலைய கிள்ளி எடுத்துருவேன் வச்சுக்கோங்க. சரி, பேசி முடிச்சிடலாம். நான் கேட்டகளுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. தீப்பெட்டி மாதிரியா? நான் தீக்குச்சி மாதிரியா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இது போய் இதுல உரசனாதான் இதுக்கு பெருமை. யாரு? இந்த பொட்டி இருந்தா தான் அந்த குச்சி உரச முடியும், இல்லாட்டினா உரசவே முடியாது. நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பொட்டி இல்லாம தீக்குச்சி மட்டும் பத்த வைக்கிற பேர் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த இருக்க அப்பு எல்லாம் இருக்காங்க. யாரு? நல்ல சூடான ஒரு ஓடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ஓட்டுல கொண்டு இந்த தீக்குச்சி வைங்க, கப்புன்னு பத்திக்கும். ஆமா, இந்த ரோடு இருக்குல்ல, ரோடு நல்லா வெப்பமா இருக்கும் பொழுது, சூடா இருக்கும் பொழுது போயிட்டு ஒரு தேய் வச்சோம்னா கப்புன்னு பிடிச்சுக்கும். எங்க கப்புன்னு பிடிக்கும்? நாங்கெல்லாம் பிடிக்கிற ஆளுகள்லாம் தெரியுமா? ஆமா, அந்த வகையில சொல்ற. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தீக்குச்சிக்கு வந்து தீப்பெட்டி இருந்தாதான் தீக்குச்சிக்கு மரியாதை. இன்னொன்னு தெரியுமா? இல்லாட்டா மரியாதையே கிடையாது. தீப்பெட்டில எத்தனை குச்சி இருக்கும்? எத்தனை குச்சி இருக்கும்? தீக்குச்சில தீப்பெட்டில எத்தனை குச்சி இருக்கும்? சரி, ஒரு குச்சி எல்லாம் வந்துருச்சு. மித்த 50 அதான் பாதுகாப்பா வச்சிருக்கு. 49. சரி, 49 வச்சிருக்கு. இந்த 49 இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேரு பத்திப்பட்டி. இல்லைனா இது வெறும்பட்டி. இந்த தீப்பெட்டின்னு இருந்தாதான் அந்த குச்சிக்கு பாதுகாப்பு. இல்லாட்டினா கிடையாது. இந்த குச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சுனா, இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மருந்து, இது மருந்தே நிக்காது. குச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சுனா பெட்டியை தூக்கி போட்டு போயிட வேண்டியது. பெட்டியை பாதுகாப்பா வைக்க முடியும்? ஊதிட்டு போயிரும். பாத்து, அந்த குச்சி பெட்டி இருந்ததுனாலதான் அந்த குச்சிக்கு பாதுகாப்பு. இல்லாட்டினா அந்த குச்சிக்கு பாதுகாப்பே கிடையாது. உலகத்துல பாருங்க, எதுவுமே ஒன்னத்தோட ஒரு சார்பு இல்லாம இருக்க முடியாதான். எப்படி? ஏதோ ஒரு வகையில ஒரு சார்பு, தற்சார்பு, பிறசார்பு கண்டிப்பா இருந்தே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இருந்தாதான் சிறப்பு அப்படிங்கறதுனால. நான் கேட்ட கேள்விக்கு விளக்கம். என்ன விளக்கம்? ராமாயணத்துல ராமன் இருக்காரு, சரி. மகாபாரதத்துல கிருஷ்ண அவதாரம். ஆனா மகாபாரதத்துல ராமன் இருக்காரு. மகாபாரதத்துல ராமன் இருக்காரு? ஏம்மா என்னமா புதுசா சொல்லிட்டு இருக்க? இதையும் புதுசா எதுவும் படிச்சுட்டு வந்துறியா? இல்ல, புதுசா ஒண்ணும் கிடையாது, இருக்கு. மகாபாரதத்துல கிருஷ்ண அவதாரம், ராமாயணத்துல ராம அவதாரம். இது உலக நீதி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமா. இத தாண்டி என்ன சொல்ற நீ? மகாபாரதத்திலயும் ராமன் இருக்காரு. ராமன் ஏன்னா பாருங்க, இது கேட்கறதெல்லாம் ரொம்ப வினயமான ஒரு விஷயம். ஏன்னா யார்ட்டையும் கேட்டதில்ல, உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். சொல்லின் சூட்சியம் என்னன்னா, ஒரு கேள்வியை கேட்கறது பெருசு இல்லை, அதை எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கேட்கணும். அதுதான் சிறப்பு. பாருங்க, ராமாயணத்துல ராமன் இருக்கார், அது இயற்கை. மகாபாரதத்துல கிருஷ்ணன் இருக்காரு, அது இயற்கை. ஆனா மகாபாரதத்துல ராமன் இருக்காருன்னு சொல்றீங்களே, அங்கேதான் ஒரு விஷயம். ஏன்னா ராமாயணத்துல ராமனால செய்ய முடியாத ஒரு விஷயம் மகாபாரதத்துல செஞ்சாரு. ஏன் அப்படின்னா, ராமனால செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கா? அன்று செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது. கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையை எடுத்து கொண்டாந்து பாலமாக கட்டுறாங்க. ஆக அந்த மலை வர்றதுக்குள்ள பாலம் கட்டி முடிச்சிடுறாங்க. உடனடியாக இந்த மலையை கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அந்த மலை என்ன ஒன்று அழுகுது. ராமாயணத்துல ராமனுடைய கால் பாதம் இந்த ஜென்மத்தில் நம்ம மேல படும் இருந்தோமே, ஆனா படலையே. அப்ப ரொம்ப மன வருத்தப்படுது. ஒரு பாறை, ஒரு கல்லு. ஏன்னா அன்று அகலிகைக்கு வாழ்வு கொடுத்தது ராமபிரானுடைய கால் பாதம். திரௌபதியுடைய மானம் காத்தது கை வண்ணம். இப்படியெல்லாம் பல வகையில பல பேருக்கு உதவியா இருந்த ராமனுடைய கால் பாதம் நம்ம மேல படலையே, இந்த வாழ்வு இந்த பாறையா பிறந்து கூட நமக்கு புண்ணியம் இல்லையே அப்படின்னு வர மறுது. அப்பதான் இரண்டாவது பாருங்க என்ன நடக்குது. ராமாயணம் முடிஞ்சு மகாபாரதம். மகாபாரதத்துல கிருஷ்ணன் சிறு குழந்தையா இருக்காரு. எங்க? ஆயர்பாடியில இருக்காரு. அப்ப அங்கு ஒரு விழா தயாராகிறது. யாருக்கு என்றால் இந்திரனுக்கு. இந்திரனுக்கு விழா எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணும் பொழுதுதான் அங்க என்ன யோசனை பண்றாங்க, எப்பா இந்திரன் எதுக்காண்டி விழா எடுக்கிறீ? இந்திரனுக்கு, இந்திரன் மேலோகத்துல இருக்கான், அவனுக்கு விழா எடுக்காம பூலோகத்துல கூடிய பசு மாட்டுக்கு விழா எடுப்போம். ஏன்னா இன்றைக்கும் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பால் அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னா அது பசுமாட்டு பால். என்ன ஆக இந்த பசுமாட்டுக்கெல்லாம் ஒரு விழா எடுப்போம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்திரனுக்கும் வந்து மலையை பொழிய வைக்கிறான். மலையை பொழிய வைக்கும் பொழுதுதான் மலை கொடூர ராட்சசமாக பெய்கிறது. அந்த மக்களை காப்பாற்றணும் என்ன நல்ல எண்ணத்துல என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா, நேரடியாக சென்று ஒரு பாறையை தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய சுண்டி வரல தலைக்கு மேல 7 நாள் பாகையா வச்சிருந்தாரு.
7 நாள் தலைக்கு மேல கால் பாதம் பட்டா போதும்னு இருந்துச்சு அந்த மலை. தன்னுடைய தலைக்கு மேல கிரீடமா வச்சிருந்தாரு 7 நாள். ஏன்? அந்த மலையிலிருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு. கோவர்த்தனக்குரிய அந்த மலையுடைய பேரு. நீங்க சொன்னா அதான் சூசகமா ராமன் வந்துட்டு போனாருன்னா அவர் சொன்னதை இங்க வந்து முடிச்சு காட்டினார். அதனால அது ராமனுடைய அவதாரத்தை. ராமாயணத்துல செய்யக்கூடியாத காரியத்தை மகாபாரதத்துல வந்து ராமனாக வந்து செஞ்சாருல்ல. எதிரியா இருந்தாலும் இன்னும் ஏத்துக்கணும். அதனால அவங்கள நான் எதிரியா நினைக்க மாட்டேன். நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் வந்து உங்களுக்கு புள்ள மாதிரி. நீ இப்படி எல்லாம் எனக்கு ஒரு புள்ள பிறந்தா உனக்கெல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி கொள்றதுல தப்பு இல்ல. இப்படி ஒரு அப்பா எனக்கு தேவையா? அழகா ஒண்ணு சொன்னீங்க. மகாபாரதத்துல வந்து சிறப்புகள் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்னா யார சொல்லுவா? ஒரு வேலை செஞ்சோம்னா கை காய்ச்சி போகும். இப்ப பலவாத்தி வாசிக்கிறாங்க. சரி, வாசிக்கும் பொழுது அவங்களுடைய கையெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க அடிச்சாங்கன்னு வச்சுக்க, அப்ப நீங்க அடி வாங்கிருக்கீங்க. இரும்பு அடி வாங்கி இல்லங்க, வாசிகளே தெரியாதா? வாசிக்கிறாங்க, அவருடைய கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும். ஒரு வேலை செய்யறாங்க, உழைத்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, உங்க கை காய்ச்சி போயிருக்கும். ஆனா இது வந்து வேலை செய்யறது அவருடைய திறமை. ஆனால் கொடுத்து கொடுத்து சிவந்தது கர்ணனுடைய காரணம். எப்படி? எல்லாத்தாலும் அள்ளி அள்ளி கொடுத்தேன், கேட்கிற பொருள் அள்ளி அள்ளி கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க அவனுடைய கை சிவந்தது வந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடைவில்லன் தான் கர்ணன். இப்ப மகாபாரதத்துல வந்து தர்மனும் கொடைவில்லன் தான். ஆமா, தர்மன் பேரே அவனுக்கு ஏன் வந்துச்சுன்னா தர்மம் பண்றனால, தர்மத்தின்படி நடந்ததனால தர்மன். அப்ப அவன் அவனுக்கும் ஒரு தர்மன்ங்கிற பேரு. அதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கர்ணன், இவனுக்கும் கொடைவில்லன் தான் பேரு. இப்ப இவங்க 2 பேர்ல யாரு மிகச்சிறந்த தர்மம் பண்ற ஒரே தர்மன் பார்க்கணும் சொல்லி கர்ணன் தான். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு மலையை கொடுக்குறாங்க. 2 மலை, இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் தங்கத்தினால் நிரப்பப்பட்ட மலை. 2 பேர்ட்டையும் கொடுத்து நாளை பொழுது சாய்வதற்குள்ள இதை நீங்க எல்லாருக்கும் கொடுத்துடணும், கொடுங்கன்றாரு. தர்மன் பண்றாரு. தர்மன் ஒரு பக்கம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கம் பாருங்க, மறுநாள் ஆயிருச்சு. மறுநாள் கிருஷ்ண பரமாத்மா வந்து பாக்குற, அது வரைக்கும் யாரு தர்மனுடைய மலை குறையவே இல்லை. கொடுத்ததுல கால்வாசி தான் கொடுத்துருக்காரு, முக்கால்வாசி அவர்கிட்ட இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கொடைவில்லல் கர்ணனுக்கு கொடுத்த மலையை காணா. எங்கடா அவன் மலைன்னு போய் கேட்டா, ஒருத்தர் வந்தாரு கேட்டாரு, மொத்தமா நீங்க வச்சுக்கன்னு கொடுத்துருங்க. கொடுப்பதற்கு கூட ஒரு மனம் வேணும், குறிப்பிருந்து செயல்படக்கூடிய ஒரு மனம் வேணும்னு சொன்னாங்க. அதனால அந்த இடத்துல கர்ணனாகப்பட்டவன் இதனோட கவச குண்டலத்தை தன்னோட மயனுக்காக இந்திரன் கேட்டு போனார். சூரியன் சொன்னாரு, வந்திருப்பவன் சாதாரணவன் கிடையாது, இந்திரனாகப்பட்டவன் வந்திருக்கா. அப்ப இந்திரன் தான் வந்திருக்காருன்னு கர்ணனுக்கே தெரியும். ஆனா நம்மளோட கவச குண்டலத்தை கேட்டவன கொடுத்தவனா தன்னோட உயிரே கவச குண்டலத்தான். அப்ப தெரிஞ்சே சிரிச்ச முகத்தோட கொடுத்தாரு கர்ணனாகப்பட்டவன். அப்ப கர்ணன் வந்து பிறந்ததுல இருந்து அவன் கொடை வெள்ளல் தான், பிறந்ததுல இருந்து அவமானம் தான் படுத்துட்டான். ஆனா கர்ணன் மாதிரி பலசாலி மகாபாரதத்துல யாருமே கிடையாது. இப்ப தர்மம் தான் வெள்ளனம், அதனாலதான் சூதாட கிருஷ்ணனை கூப்பிடல. அப்ப தர்மத்தின்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப கர்ணன் ஒரு யுத்தத்துல, ஒரு போர்க்களத்துல வந்து போரிடணும்னா நிராயுத வாணியா யாரும் போரிடக்கூடாது. ஆனா கர்ணனை அர்ஜுனன் எப்படி கொன்றான்? நிராயுத பாணியா தானே கொன்னான். தேரு இறக்கி விட்டு ஓடி போயிட்டா. நான் சொல்றதை நீ கேட்கல அப்படின்னு சுருக்கமா தான் நான் பேசுறேன். நான் சொல்றதை நீ கேட்கலன்னு இறக்கி விட்டு போயிட்டான். அப்ப கர்ணனாகப்பட்ட என்ன பண்ணாரு? இறங்கி அவர் திரும்பி கூட கர்ணன் நிமித்தல, அப்படியே பின்புறமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் இந்த தேரையே நிமித்தினார். இந்த நிமித்திர நேரம் பார்த்து அர்ஜுன் அம்ப போடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். அப்ப கர்ணனே கொன்னது வஞ்சகண்டான், உங்க பாட்டதான். அப்ப நிராயுத பாணியா அர்ஜுன் அம்பு போட்டானே, அங்கே எப்படி தர்ம வெள்ளம்? பேசலாம், நிறைய பேசலாம். வந்த காரணத்தை சொல்லுங்க பாப்பா. நீங்க கேட்ட உடனே சொல்ல முடியுமாண்ணா? ஏன் வந்த காரணத்தை சொல்ல மாட்டீங்களா? இல்ல கேட்ட நான் வச்சதான் ஆளு, நீங்க வச்ச ஆளு கிடையாது. என்னைய தேடி நீங்க வந்திருக்கீங்க, உங்களை தேடி நான் வர கிடையாது. சாமி எங்க இருந்து நான் கேட்கணும், நீங்க விளக்கத்தை சொல்லணும். கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதிலும் ஒண்ணு இருக்கணும். இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா பாருங்க, இல்லாட்டினா தூக்கி வீசிடுவேன் கூட்டத்துல. யார் என்னையவா? என்னைய தூக்கி வீசிடுவியா? என்னை தூக்கி வீசுவியா? நீங்க பேச நான் நிக்கிறேன், என்னை ஒரு கணம் இப்படி அசைச்சுட்டு பார்ப்போம். ஆனா இந்த மூக்கு அடைச்சிட்டு இந்த மூக்குல ஊதுன்னு வச்சுக்கோ, கொட்டாய்க்கு மேல போய் விழுந்துரும். நீ பாத்து மூச்சு விட்டாவே பறந்து போயிடும். இன்னும் கொஞ்சம் வேகமா விழுதுனா ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. நெட்டே நம்பினாலும் குட்டியே நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, சரிங்களா? நெட்டே நம்பினாலும் இது மாதிரி குட்டியே நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நெட்டை என்பது ஆறு, ஆற்றை நம்பி எவ்வளவு தூரம் போகணுமோ போயிட்டு இருக்கலாம். குட்டை என்பது குளம். உள்ளூருக்காரர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல ஆள் இருக்கு, இந்த இடத்துல ஆள் இல்ல அப்படிங்கிறது கால விடக்கூடாது. அதனால நீங்க அப்படி எல்லாம் செஞ்சிடக்கூடாது. உங்களை பார்த்த உடனே ஒரு சின்ன கதைமா சொல்லுங்க. கதை விடவா? நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நீங்க கதை விடுறத பார்த்துதான் எனக்கும் தெரியும். ஏமா இவ்வளவு நேரம் நீ கதை விட்ட, நான் கேட்டேன். சொல்லுங்க. கதை தான் விட்டியா? அப்பனா இல்லங்க, நான் கர்ணனை சொன்னேன். ஆமா, இப்போ நான் ஒரு கதை சொல்றேன். கணவன் மனைவி எப்படி தெரியுமா இருக்கணும்?
சாடிக்கேத்த மூடி மூடியா இருக்கணும். ம் நான் சொல்ற கதையில 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப இதுல யாரு பாருங்க, நீங்க கணவன் நீங்க ஒரு விஷயத்த சொன்னனால நான் சொல்ல வரேன். சரிங்க கணவன் என்ன பண்றான், தொழிற்சாலையில வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்றான். ஆமா புது வருடம் பிறந்தோடனே நாள் காட்டின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. எப்படி நாள் காட்டின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த நாள் காட்டினா என்ன தெரியுமா? நாள் காட்டினா நேரம் பாக்குறது. நேரம் பார்க்கறது. ம் நாள் காட்டினா காலண்டர். காலண்டர். நாள் காட்டினா காலண்டர்னு அர்த்தம். இதை கொடுத்த உடனே இதை வந்து செவத்துல அடிச்சு மாட்டணும்னா ஆணி வேணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவே ஆணியை மறந்துட்டான். பொண்டாட்டியை கூப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போனவே ஆணியை மறந்துட்டு போயிட்டேன். பொண்டாட்டி கூப்பிட்டு அடியே ஆணி எடுத்துட்டு சொல்லல. அவன் என்ன ஆம்பளை இவ்வளவு விவரமா எடுத்துட்டு போய் ஆணியை மறந்துட்டு போலாமா? இப்ப ஆணியை பாருங்க, ஆணி இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ஆணியில இது கூர்மையா இருக்கும், இது செவத்துல இறங்கணும். எந்த செவத்துல? செவத்துல இல்ல அவனுக்கு சரியா அடிக்க தெரியுமா? இருமா, இந்த பக்கம் தலை இருக்கும், இந்த தலையில அடிச்சோம்னா இங்கிட்டு இறங்கும். அவன் பிடிக்கையில திருப்பி பிடிச்சிட்டாமா. திருப்பி பிடிச்சவன் என்ன சொல்றேன், உலகம் போற போக்க பாத்தியலாங்க. இந்த ஆணி தயாரிக்கிறவங்களுக்கு மண்டையில அறிவு இல்லாம போச்சு. இந்த பக்கத்துல இருக்க செவத்துல நான் எப்படி அடிக்க முடியும் இந்த ஆணியன்னு கேட்க பொண்டாட்டி சொல்றா, அட கூமுட்ட புருஷா, ஆணி இந்த பக்கம் தானடா இருக்கு, வாடா இங்க போய் அடிக்கலாம், நான் இங்க கூட்டி போனாலாம். சாடி கேத்த முடியாக்கா? அப்ப பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு சொல்லி கொடுக்குறா. அப்ப அவன் என்ன தெரியுது, அவன் அதை வாங்கிட்டு வந்து அவன் என்ன காலண்டர் அவன் வாங்கிட்டு வந்தாண்ட, அவனால ஆணிய அடிக்க தெரியலைய, அவன் என்னத்தை பண்ண போறான்? நீங்க ஒரு அழகா ஒண்ணு சொன்னீங்க, ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிச்சாங்க. காதலிக்க கூடிய நேரத்துல 2 பேரும் வீட்டுல ஏத்துக்கல. அப்ப அதுக்கு வேணா சொல்லலாம், எங்க என் வீட்டுல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, உங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கம்மா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவ சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அதுக்கு அவன் என்ன சொன்னாலா, நீங்க வந்து என்னை நீங்க கூட்டிட்டு போகணும்னா எங்க கூட்டி போணும், கூட்டி போவா அப்படின்னு அவன் கேட்டிருப்பேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா, தெரியாம எங்கயாவது கூட்டிட்டு போயிருங்க. உனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கதான் போலம்ப, என்ன சார் எப்படா நம்மள கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. அப்படியா? பொண்டாட்டி இருக்கணும்ல, ஏன்னா 2 பேரும் காதலிக்கிறாங்கல்ல. அவன் பொண்டாட்டிங்கற என்ன நினைப்பா, தன் புருஷன் நம்மள வெளியில கூட்டி போணும். அப்ப 2 பேரும் தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணமும் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மதுரமல்லி வாங்கி தரவா மனசுக்குள்ள நானும் வரவா, காலையிலயா மதுரமல்லி வாங்கி தரவா மனசுக்குள்ள நானும் வரவா, மனசுக்குள்ள நீ இருக்கிற ரேணுகா, அப்படி காதல் பண்ணுவாங்கல்ல. ஓடிக்கிட்டு இருக்குப்பா காதல் பண்ணுவா. நான் என்னமா சொல்றேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அப்படி விவரத்தை நீங்க சொல்றீங்க, பேச வர்ற. நான் என்ன சொல்றேனா, அப்படி பார்த்தவனே சொல்லல உனக்கு. அப்ப அவங்க என்ன கேக்குறேனா, உனக்கு என்ன வேணும், நீங்க என்ன கேட்டா என்ன பக்கத்துல வரியா, நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலாம். நீங்க என்னை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எனக்கு நீங்க எந்த குறையும் வச்சதில்ல, எனக்கு சொத்து தக வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்றீ. ஆனா என்னது இல்லம்மா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் புருஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பதில் அதுக்கு ஏமா ஈஎல்சி நாடகமா, அதுக்கு அவ என்ன சொன்னாலா, எனக்கு சொத்து தக வேண்டாம். ஒரு பேச்ச நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஈஎல்சி நாடகம். ஈல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நடிப்பு என்றால் நாடகம், நடிப்பு. நடிச்சு காட்டணும்ல. ஐயோ சிவாசியா தோத்து போயிடுவாரோ. ரம்யா கிருஷ்ணன் நினைப்பு சொல்லு. அப்ப என்னாச்சு, எனக்கு எதுவும் வேணாங்க, நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். என்ன வேணும் தாய் தருவீங்களா? என்ன வேணும்னு மட்டும் உங்களை நம்பலாமா? காலையில மாட்டு தவணில எதுக்கு சொல்றேன், நீங்களும் ஒரு நோக்கமா தான் இருக்கியா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், காசு கொடுத்து வாங்கி ஓசு கொடுக்க முடியாத நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க. என்னங்க நான் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? காசு கொடுத்து வாங்கி சாகுற வரையும் ஓசி கொடுக்க முடியாத நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னாலும். அப்ப காசு கொடுத்து வாங்கி ஓசு கொடுக்க முடியாதத புருஷன் வாங்கி கொடுத்தான், ஆனா அவன் மனசு சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டாலும். அது என்னவா இருக்கு பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா என்னங்க அது சொல்றது? இப்ப நான் குண்டங்க மட்டும் உன்னை கேட்கணுமா? கம்மியா இருக்கானா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சேது நானும் பாத்துக்கிட்டு இருக்கப்லையா? சரி, இப்ப நீ என்னம்மா கேட்ட? காசு கொடுத்து வாங்கி. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என் தலைமை வந்துடும். இல்ல நான் என்ன சொல்றேன், இங்க வாமா, நான் சொல்றேன். சரி, என்ன பண்றீங்க அந்த இடத்துல? காவல் காக்குறேன். என்ன காவல்? திணை காவல். திணைக்கு மறுபெயர் அப்பா சாமி வருவீங்களா? என்ன சொல்றீங்க? வாங்கப்பா. இப்படி உட்கார்ந்து நாடகம். சரி சொல்லுங்க, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க என்ன பண்றீங்க? காவல் காக்குறேன். காவல். காவல்ல எத்தனை வகை காவல்மா இருக்கு? காவல்ல நிறைய காவல் இருக்கு. ஆமா. நீங்க எந்த நீங்க காக்குற காவல் வந்து திணை காவல். ஆமா, திணை காவல். திணைக்கு மறுபெயர் ஒழுக்கம் என்று பொருள். ஆமா, ஒழுக்கத்தோட நீங்க இருப்பீங்க நான் நம்புறேன். அதோட தான் நாங்க இருக்கோம் இன்னமும். இருக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன விவரத்துக்காக வந்திருக்கீங்க? பெண்களுக்கு பருவம் 7 பருவங்கள். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரறிவு 7 பருவம். ஆண்களுக்கு பருவம் 7 பருவம். இதெல்லாம் மண்டகணம் தானே? இல்லங்க, நீங்க தான் கேட்டீங்க பெண்களுக்கு எத்தனை பருவம் கேட்டீங்க. பெண்களுக்கு பருவம் கேட்டா அத மாத்திரம் சொல்லு. திருப்பி ஆண்களுக்கு எத்தனை பருவம் நீ கேக்குறது? நீ என்ன
ஆளானுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்கல என்ன இனிக்குது, நான் கேட்டா உங்களுக்கு கசக்கு தான் நான் கேக்குறேன். பெண்களுக்கு பருவம் எத்தனை அதை மட்டும் சொல்லு. பெண்களுக்கு 7 பருவம் நான் சொல்லிட்டேன். என்ன? ஆண்களுக்கு பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேஞ்ச 7 பருவம். ஆண்களுக்கு பருவம் 7 பருவம் இருக்குல்ல, என்ன பண்ண பருவம் சொல்லுங்க? பாலோன், மீலி, மரவன், திரவன், காலை, விடலை, முதுமன் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இதோட சரி என்னட்ட நீ பருவம் வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. மண்டையை உடைச்சு விடுங்க. இல்லாட்டினா மண்டே நான் உடைச்சு விடுவேன் நினைச்சுக்கோங்க. தலை தப்பிக்க நினைச்சுக்கோங்க. ஆக இந்த பருவ காலத்தை பார்க்கும் பொழுது நான் என்ன கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால், எப்பா சேது பிரிப்பி 4 பேத்துக்கு தூங்க வச்சிரமையா. சரி அப்ப இந்த பெண்களுக்கு 7 வகையான பருவம் இருக்குல்ல, நான் அடைஞ்சிருக்கேன் மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு உண்டான வயது 12ல இருந்து 13 வயசு இடையில நடந்துக்கிட்டு. ஹலோ ஏய் பெட்டிக்கார வாப்பா ஏய். இன்னும் 13 வயசு முடிய 3 மாசம் இருக்கு. உனக்கு 13 வயசுனா நம்புற மாதிரி இருக்கா? இல்ல நம்புற மாதிரி நம்புற மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆனா சில பேர் வயசை சொல்றதே இல்ல. கழுத வயசு இருக்கேன் கேட்டா கொஞ்சம். எப்ப நான் கழுத வயசு மாதிரி நீங்க சொல்ற பார்த்தா அப்படித்தானே இருக்கு. கழுதைனா என்ன தெரியுமா அர்த்தம்? கழுதை கழுதை என்றால் அழகு, தை என்றாலே பெண். ஆமா. அந்த வகையில நீங்க கழுதையா இருக்கீங்கன்னா பெருமை தான் மேடம். கழுத கழுதை யாரு சொல்றியா? குட்டையா இருக்கனால, குட்டையா இருக்கனால கழுத 2 கழுதைய பார்க்கலாம். எப்படி? ஒரு கழுதைய பார்க்கவே கூடாது. என்ன கழுதை? ஆமா. சரி அதனால இந்த பருவத்திற்கு நான் என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்க? பருவத்துக்காக வந்திருக்கீங்க. என்ன காரணம்? பருவத்திற்கு தான் வந்திருக்கேன். பருவத்திற்கும் இந்த அழகிய ஆண்மகனே பருவகாலம். அந்த பருப்பு காலத்தை விடுங்க. இல்ல ஏய் ஆது கம்மியாச்சு முன்னாடி கொஞ்சம் நாடகம் பார்த்தா. அப்பா செந்திலனே செந்தில் முருகன் அவ காலத்தை வினாய் பருவ காலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ அம்மா வள்ளி, அம்மா வள்ளி. மர்மீக விதி தன்னை மருவிய விதி தன்னை மர்மீக விதி தன்னை மாற்ற எவரலாகும் சாமி. விதி விதி என்பதெல்லாம், விதி விதி என்பதெல்லாம் பின்வார்த்தை அல்லவோ அம்மா வள்ளி, அம்மா. விதி வண்டி இல்லாவிட்டால் விதி வண்டி இல்லாவிட்டால் விண்ணேது மண்ணேது சாமி. ஏன் பருவத்தையும் உருவத்தையும் கேட்டனா, பருவத்துக்கு உருவத்துக்கு ஒரு அழகிய ஆண்மகனை, ஆ. ஒரு அழகிய ஆண்மகனை மனநாக பார்த்து வந்துமா. அழகிய ஆண்மகன். ஆமாமா. நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களா? எனக்கு பொருத்தமா இருப்பாரா? பொருத்தமானவளா? என்னை நல்லா பாருங்க. வடிவேலனுக்கு வள்ளிக்கும் தான் கல்யாணம், ஆஹா. அத பார்க்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். வடிவேலனுக்கு வள்ளிக்கும் தான் கல்யாணம், இதை பார்க்க வந்த நடந்ததுக்கு கொண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம், வள்ளிக்குதான் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். பரமன் ஈசனவன் மாமனாரு தாண்டமா, உன்னை காக்க ஓடி வர்றோம் மாமி சிவகாமிமா. பரமன் ஈசனவன் மாமனாரு தாண்டமா, உன்னை காக்க ஓடி வர்றோம் மாமி சிவகாமிமா. பச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாரம்மா, விநாயகர் வந்து நிற்ப பாரம்மா. பச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் ராமம்மா. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாருமா? யாரு? அறந்தாங்கி மதுமிதன் தாண்டம்மா. ஆத்தாடி. வடிவேலனுக்கு வள்ளிக்கும் தான் கல்யாணம், அதை பார்க்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம். மாப்பிள்ளை பிடிக்கல. அள்ளு பகல் மீது அவஸ்தை நிமிடுத்து அந்த பகலும் இந்த அவசியடி விடுத்து அவனியர் உழுத்தோல் இருப்ப சிவிமடுத்து சொல்லும். காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க. அடுத்து இந்த பகுதிக்கு வாங்க. இல்ல நீங்களா நானான்னு பாத்துரும். ஆத்தாடி. சரி அதனால பாப்போம். நான் என்ன சொல்லனா, என்ன சொல்ல போற? இந்த வேலை பாக்குறதுக்கு எங்க ஆச்சு போய் கலகம் பண்ணலாம்ல. சாமி கூட்டி குட்டி கூட பிறந்த கோத்திரத்தின் மராயா, குட்டி கூட பிறந்த கோத்திரத்தின் மராயா, பட்டபவடி பட்டபவக்கனாகரை. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் கேட்டி சிமாட்டி உன்னை காட்டி மனப்படி சொல்லும் என்பதை கேளமா. அறிவில்லாத ஏட்டி இப்படியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அறிவில்லாத மடச்சுருமியே. இன்று
காலை சூரியன் தமிழகம் உனக்கும் என் மாப்பிள்ளை முருகனுக்கும் இது சத்தியம் சத்தியம். ஏன் சாமி அந்த பிள்ளையே ஊட்டிக்கு கூப்பிடுது போக மாட்டேன்னு சொன்னா எப்படி? நான் சொல்றது கூட்டி ஊட்டிக்கு தான் கூப்பிடுறோம். என்ன வந்துட்டு நான் நாரதர் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? முருகன்ட்ட ஒவ்வொருத்த சொல்ல போயிருக்காரு. முருகனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். முருகா சீக்கிரம் வாங்க முருகா. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. ஆதி நாளிகளில் அசுரகுருவாகிய சுக்கிர பகவான் காலக்கேயின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடி வர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன்,
தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களையும் சிக்கல் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட, என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மணமுடித்து இந்த கழுகாசனத்தில் விற்றிருக்கிறேன். அப்படி இருக்க வினாகான பிரியர் இசை மாமுனிவரின் வருகைக்கு முன்பாக இசை கேட்டால் இங்கு முருகன் அடைக்கும் ரவீந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை பொறுத்திக்க விரிவித்த விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளால். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். என் பாடல் செய் கேட்கும் இருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் பாடல் செய் கேட்கும் இருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவா உன் அருளாகலாம். என் மேன்மை இறைவா உன் அருளாகலாம். எரியாத தீபத்தின் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தின் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். கத்தும் கடல் அலை ஓடி ஓடி வரும் உந்தன் இசையுடன் பாடல் பாடி வரும் தீபங்களே. எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ற தீபங்களே. கண்ணில் கடல் வள பாடவே
முருகன் அருளாகும். விநாயகன பிரிய இசை மாமணிகளின் இனிய கானம் காத்திருப்போம் அவருக்காக. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே, சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும். சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், உன் சிரித்த முகம் கண்டால் கவலைகள் ஓடும். எண்ணிர்கள் உன்னடிகள் வணங்கிடும் போது, எண்ணிரைகை உன்னடியை வணங்கிடும் போது பன்னிருகை முன்னிறுத்தி பாதுகாக்குமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே. எது பாதை என்று நான் அறியாத போது தரணான 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 எது பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று என்னை நடை போட வைத்தாய். கண்ணானம் விஞ்ஞானம் நீ வந்ததானமோ, வீணாலும் நீ தந்தானோ, உள் தமிழ் ஞானம் போற்றுவது உள் சன்னிதானம். அழகோடு மாவீரம் வேல் கொடுத்தது, உன் அழகான மகிழ்ந்து ஆட வந்தது. அழகோடு மாவீரம் வேல் கொடுத்தது, உன் அழகான மகிழ்ந்து ஆட வந்தது. சந்தலை திருப்புகள் உள்தல் சொந்தமானது, சந்தனை திருப்புகளுள் சொந்தமானது. தந்தரனும் மந்திரம் எந்த கவசமானது. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி பிறந்த தமிழ் குடி தமிழ தலைவா தங்கமிகள் மீதேறி தரணி எங்கும் புகழ் வணக்க தனக்கு நிகர் தானே என தனிபெரும் சுடரான தனிகமில் வேளா கழுகாசல கந்தா அடியே நாரதன்பான் அன்பு வணக்கம். விநாயகன பிரியரே, நாரத மகரிஷியே, நெற்றமிழ் புலவரே, நான்மகன் மைந்தரே, தங்களையும் வருக 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 என்று இசையின் வரிகளால் தங்களை வரவேற்று தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள ஆவல் கொண்ட நான் தங்களுக்கு முதலில் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக வரவேற்பு அளித்து விட்டேன். இனிதானே சுரம் ஞானே இசை மேதையே, இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, எனதல்பு துயர்வான தவயோகியே, எனதல்பு குயர்வானம் தவயோயே, இனிதான 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 சுரம் ஞான இசை மேதையே, மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை நாரதரே, நாரதரே, மதுமித நாரதரே, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமான
கேட்டு மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே மதிப்போடு வரவேற்கும் தவயோகி இனிதான 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 சுரஞான இசை மேதையே அரண்மாளையர் சுரம் ஞானியர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குண கொள்கையை படைக்கிடும் வல்லவரே அரண்மாலைய சுரம் பாடிடும் மகமக்க வல்லவரே அரண்மாலைய சுரம் பாடிடும் மகமக்க வல்லவரே நீரில் அரங்கி செல்வி நாரதரே 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 எங்கெல்லாம் சென்று நேராக எதுகள் நீ நீரெல்லாம் இங்கு செல்வி நேராது எதுகேடி நிகழ்த்தும் எடுத்து ஜெகத்தில் எடுத்து நிகழ்த்தும் எடுத்து ஜெகத்தில் இனிதான 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 சுரஞான இசை மேதையே ஜனதெய்வ குயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே உலக நன்னனை கழகமுழும் உயர்த்தும் நல்லவரை யாழ் வல்லவரை தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்ற அவாகுண்டு அவள் நிற்கிறது. வேள்விமலை சாரலிலே திணைச்சோலை மத்திகளே தங்களுக்கென ஒரு அழகிய கனியை கண்டேன் மைத்துணரே. கண்ட மாத்திரத்திலே கனியுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்துரைவை ஓடோடி வந்திருக்கிறேன். கண்டது கனி, பார்த்தது நாரதமணி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. இருந்த போதிலும் அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி. இருந்த போதிலும் கோமண துணி என்று அப்படி இருந்தாலும் கூட அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி என்றாலும் இன்று கண்டு வந்த கனியினால் அதை விட சிறப்பான கனிகள். அப்படியா? கனியினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து இமுகளை பார்ப்போம். ஏதோ எடுத்து கூறுகிறேன் முருகா. மாங்கண்ணிக்கும் தென்கதளி பங்கண்ணிக்கும் மேல் இனிக்கும் பூங்கண்ணியை கல்டுமனோ பூரித்தேன் முருகா. அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து ஏன் இந்த வேளை இதனில் செய்யோன் என்னை மறக்க ஏனோ இளைவனில் நான் இந்த நானிலத்தில் நாடுகள் யாரிடமோ நான் இந்த நானிலத்தில் நாடுவதாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கு அருளே ஏன் இந்த மௌனமம்மா ஏழை எனக்கு இறங்கி ஆனந்த வைரவியை அவதரி தாழும் அம்மா கற்பகவல்லிதின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா அம்மா. மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்கும் மேல் இனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் புரித்தீர்களா? அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுகின்ற அழகை பார்க்கின்ற பொழுது தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கனிந்து இசைந்து பாடக்கூடிய இத்தகைய அழகினை பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்த அழகான அந்த கனி வெளிகளிலே ஏனென்றால் இசை மாமுனிவரே நெற்றமிழ் புலவரே தங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏனென்றால் நாரதல் வந்தாலே அங்கு ஒரு நற்கழகம் இன்று வந்திருக்கும் பொழுது என்னை காண வந்திருக்கும் இந்த வேளையிலே ஆம் வேண்டும் எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும் என்று இருந்த போதிலும் கூட